நம்முடைய வெற்றி வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு வெற்றி சின்னமான மாமல சின்னத்திலே மருத்துவர் ஐயாவின் வெற்றி சின்னமான நம்ம வேட்பாளர் உங்ககிட்ட பேசிட்டு கீழே இறங்கி உங்களை எல்லாம் வரவேற்பை பெற்றுக்குவாங்க. சரிம்மா. நமது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க உங்கள் வீடு தேடி உங்களை நாடி இப்பொழுது வந்து இருக்கிறார். உங்களிடையே பெருவாரியான தாய்மார்கள், நிறைய தாய்மார்கள் வரவேற்கிறீங்க. உங்களுடைய பிரதிநிதியாக பெண்களுடைய ஒட்டுமொத்த நம்ம மாவட்டத்துடைய பெண்கள் பிரதிநிதியாக நமது பெண் வேட்பாளர் தருமபுரி 50 ஆண்டுகால வரலாற்றில் முதல் நாடாளுமன்ற பெண் உறுப்பினர் ஆகும்போது உறவு பெண் வேட்பாளர் இவருக்கு தாய்மாருடைய பெருமையான ஆதரவு இருக்கிறது. நீங்கள் அனைவரும் மாமல்லத்தில் வாக்களித்து நமது முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை டெல்லி நாடாளுமன்ற உறுப்பினராகும் பட்சத்தில் நமது மாவட்டத்துடைய முன்னேற்றத்திற்கும் மாவட்டத்துடைய அடிப்படை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார். நமது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா தொடர்ந்து அவருடைய பல்வேறு பணிகள் இப்பொழுது தருமபுரி முதல் மொரப்பூர் ரயில்வே பணிகள் இது போன்ற நீர்நிலை பணிகள் எல்லாம் பாதியில் இருக்கிறது. அந்த பணிகளை விரைந்து முடிப்பதற்கு நமது சௌமியா அன்புமணி அவர்கள் கண்டிப்பாக பாடுபடுவார் என்பதை உறுதி தெரிவித்துக் கொண்டு உங்கள் பெண்கள் உங்களிடம் உங்களுடைய குறைகளை தெளிவாக பேசக்கூடிய உங்கள் குறைகளை கேட்டு அந்த நாடாளுமன்றத்தில் அமைந்திருக்கும் அந்த பாரத பிரதமர் அங்கு அமைச்சர்களிடம் தெளிவாக அவர்களுக்கு புரியும் மொழியிலும் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் பேச திறமையை கூடியவர். அப்பேற்பட்ட படித்தவர், பண்புள்ளவர், ஏழ்மையான மக்களுடைய தாய்மார்களுடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்டு கண்டிப்பாக நிறைவேற்றி தருவோம். நமது வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணிக்கு நீங்கள் அனைவரும் மாமல்லத்தில் வாக்களித்து வெற்றி பெற உங்கள் பாதங்களை கொண்டு வணங்கினேன். இப்பொழுது உங்களிடையே மாமல்லம் சின்னத்தில் நமது வெற்றி வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் மாமல்லத்தில் வாக்கு சேகரிக்க உங்கள் சார்பாக அழைக்கிறேன். பிடமனேரி பகுதியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த பகுதியில் நான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாம்பழ சின்னத்தில் போட்டியிடும் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நிறைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளின் சகோதரர்கள்லாம் அவங்க எனக்கு ஆசி வழங்கி இருக்கிறாங்க. அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராகவும் உங்கள் முன் நிற்கின்றேன். ஆனா நான் போற இடத்துலலாம் மகளிர் எனக்கு அவ்வளோ பெரிய ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த மேடையில நான் நிற்பது மாதிரி இல்லை, நீங்களாம் நிற்பது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பெருமையும் அவ்வளோ சந்தோஷமும் ஒரு புன்னகையோட இப்ப மட்டும் இல்லை, மதியான வேலையும் அதேதான். எவ்வளவு மதியான வேலையா இருந்தா பரவாயில்ல, சௌமியா அன்புமணி வராங்க, அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அத்தனை மகளிரும் அவர்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு ஆதரவு கொடுக்கறது மிகப்பெரிய பாக்கியமா நான் கருதுறேன். ஏன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நம்ம என்ன எப்பயோ கல்யாணத்துல அப்பதான் பார்த்துருப்போம். ஆனா என்னை பார்த்து நான் ஆதரவு கொடுக்கறதுக்கா இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. இந்த நன்றியெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் தான் திருப்பி செய்யணும்னு நினைக்கிறேன். நம்ம மகளிருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். தண்ணி பிரச்சனை எங்க பார்த்தாலும் தருமபுரியில தண்ணி பிரச்சனை. நீங்க அதையும் மறந்துட்டு இன்னைக்கு என்னை பார்த்து வரவேற்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி. தண்ணீர் பிரச்சனை தீர்ப்பதுதான் முதல் வேலை எனக்கு. ஏன்னா தண்ணீர் இல்லாம நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்கள்லாம் தண்ணி வேணும்னா அப்பா தண்ணின்னு கேட்க மாட்டாங்க, அம்மா தண்ணின்னு தான் கேட்பாங்க. அம்மா தண்ணி எங்க, சாப்பாடு எங்க, உள்ள மாவு இருக்கா, ஃப்ரிட்ஜ்ல வேற எதனா காய் இருக்கான்னா உங்களுக்கு தெரியாது. எது இருக்குதோ அம்மா பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கை தான். அப்ப அந்த குழந்தைகளோட நம்பிக்கையை நம்ம வீணாக்க முடியாது. கண்டிப்பா நல்ல தண்ணி கொடுத்துதான் ஆகணும். அந்த ஒரு டம்ளர் நல்ல தண்ணி, ஒரு குடம் நல்ல தண்ணிக்காக நாம படுற கஷ்டம் யாருக்குமே தெரியாது. வண்ண கூடங்களின் பிளாஸ்டிக் கூடங்களின் அணிவு வகுப்பு தான் எங்க பார்த்தாலும் பார்க்க முடியுது. எல்லா குழாயிலையும் அதான்.
எப்படி தண்ணி கொடுப்பாங்க, என்ன மாதிரி தண்ணி கொடுப்பாங்க. அந்த தண்ணீருக்காக நாம் படும் கஷ்டத்தை யாருக்காவது தெரிஞ்சுதா? இவ்வளவு நாள் இருக்காங்களே, தண்ணி இல்ல, அதை நம்ம எத்தனை முறை சொல்லிட்டோம், யார் வந்தாலும் சொல்லிட்டோம், ஏன் அதை தீர்க்க மாட்டேங்கிறாங்க? ஆனா நிரந்தர தீர்வு என்பது கண்டிப்பாக இருக்கிறது. தண்ணி மழைதான் பெய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஊர்ல மழை கம்மி தான், இருந்தாலும் அது கொஞ்சம் ட்ரையான பகுதி, கொஞ்சம் வறட்சி பகுதி தான். ஆனா தண்ணீருக்கு தீர்வு இருக்கிறது. முதல் தீர்வு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். இந்த தீர்வையும் மிகப்பெரிய போராட்டம், மனித சங்கிலி போராட்டம், இதெல்லாம் செய்துதான் மருத்துவர் ஐயா வாங்கி கொடுத்தார். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை அவர் அவ்வளவு பெரிய போராட்டமும் அழுத்தமும் கொடுத்ததுனாலதான் அன்றைக்கு தமிழக அரசு அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அவர் மாண்புமிகு நம்ம முத்தமிழர் கலைஞர் தான், சரி வேற வழி இல்லை, ரொம்ப போராட்டம் பண்றாங்கன்னு அந்த கூட்டு குடிநீர் திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. அது கூட முதல் பகுதி தான் நிறைவேறிருக்கு, இரண்டாவது பகுதி இன்னும் முடிக்கல. ஆனா அதே போல தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம், நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் கேட்கல, கடல்ல கலக்கக்கூடிய ஒரு 3 TMC தண்ணி தான் கேட்கிறோம். அதற்கு நல்ல திட்டம் இருக்கிறது. அதையும் செய்வதற்கு யாருக்கும் ஒரு யோசனை கூட கிடையாது. ஏன் அப்படி இருக்கிறாங்க? தர்மபுரினா என்ன, நம்மளும் இந்த ஊர்ல தானே இருக்கோம், பக்கத்துல இருக்கோம். ஆனா அதுக்கு யாரும் முன்வரவில்லை. ஆனால் அதை விடுவதாக இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எத்தனையோ போராட்டங்கள், கையெழுத்து இயக்கம்லாம் நடத்தி இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திட்டங்களை கொண்டு வருவதுதான் என் வேலை. என்னுடைய வேலை என்னன்னா, இந்த திட்டங்களை கொண்டு போய் டெல்லியில போய் பேசி பாரத பிரதமர் கிட்ட கண்டிப்பாக இதுக்கு ஒரு அனுமதி வாங்கி வந்து விடக்கூடியவங்க ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு தான் கேட்கிறேன். நீங்க எல்லாம் சேர்த்து எனக்கு வாய்ப்பளியுங்கள். கண்டிப்பாக உங்களின் குரலாக, உங்களோட கஷ்டத்தை தெரிந்த உங்கள் வீட்டு சகோதரியாக என்னால போய் பேச முடியும். எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு இதுக்குதான் கேட்கிறேன். நான் வேற டெல்லி போனோம் அதுக்காக கேட்கல, பார்லிமெண்ட்ல போய் பேசணும் அதுக்காக கேட்கல. நம்ம கஷ்டத்தை சொல்றதுக்கும் ஒரு இடம் அங்கதான் டெல்லி. அதை கொண்டு போய் சேர்க்கணும். இவ்வளவு தூரம் கட்டியாச்சு, யாருக்கு அதுலயே விடல, டெல்லிக்காக கொண்டு போய் சேர்க்கணும் என்பதுக்குதான் நான் வாய்ப்பு கேட்கிறேன். அதே போல குழந்தைகளின் வேலை வாய்ப்பு, அந்த வேலை வாய்ப்புக்காக சிப்காட்ல தொழிற்சாலைகள், சிப்காட் என்பது ஒரு தொழில் வளாகம், அந்த வளாகத்துல தொழிற்சாலைகள் வரணும், அது பெரிய தொழிற்சாலைகள் தான் வர வேண்டும். அதற்காகவும் நான் முயற்சி எடுப்பேன். கண்டிப்பாக கடுமையாக உழைப்பேன். நம்ம குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அதற்காகவும் பாடுபடுவேன். 108 ஆம்புலன்ஸை தந்த சின்னமான மாம்பழத்தை மறக்காதீங்க. தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி அதை கொண்டு வந்த சின்னமான மாம்பழத்துக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. மொரப்பூர் ரயில்வே திட்டம் 80 வருட கனவு. இந்த சென்னையில இருந்து மொரப்பூர் தர்மபுரிக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல டைரக்டா வரலாம். இப்பனா சேலம் போயிட்டு தான் வரணும். ஆனா சென்னையில இருந்து தர்மபுரி, தர்மபுரிக்கு சென்னை ஒரு சீக்கிரமா போலாம். அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த மாம்பழ சின்னத்துக்கு உங்களுடைய ஆதரவை தருமாறு உங்களை எல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இதுதான் ஓட்டு மிஷின். அடுத்த வாரம் எலெக்ஷனே முடிஞ்சுட்டு இருக்கோம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 19 எலெக்ஷன் தேதி. அன்றைக்கு இதே மாதிரி 2 ஓட்டு மிஷின் இருக்கும். அந்த 2 இருக்கும், ஏன்னா நிறைய பேர் போட்டி போடுறதுனால. முதல் வாக்கு பெட்டி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல 1, 2, 3, 4, 5 6வது வரிசையில சௌமியா அன்புமணின்னு என்னுடைய பேரும் என்னுடைய போட்டோ, பக்கத்துல மாம்பழ சின்னம் இருக்கும். அந்த சின்னத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பட்டனை நல்லா அமுக்குங்க. அதுல சத்தம் வரணும். இந்த மாதிரி சத்தம் வந்தாதான் உங்க வாக்கு பதிவானதாக அர்த்தம். எல்லாருக்கும் தெரியும், சும்மா இருந்தாலும் சொல்றேன், இது நல்லா இருக்குல்ல பாக்கிறதுக்கு. இந்த காலையிலேயே போட்டுருங்க, அப்பதான் வேற யாரும் போடாம இருப்பாங்க. அதனால உங்களுடைய வாக்கு உரிமையை பதிவு செய்யுங்கள். நீங்கள் மாம்பழத்திற்கு போடும் ஒவ்வொரு வாக்கும் நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு, தர்மபுரியின் வளர்ச்சிக்கான வாக்கு என்று நம்பிக்கையோட கொடுங்க. நானும் நம்பிக்கைக்கு வீண் போகாம நல்லா உழைப்ப கடுமையாக பாடுபடுவேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழத்திற்கு வாய்ப்பளித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதை நன்றி, வணக்கம்.